ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் ரியா அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை காளான் செய்வது எப்படி பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ரோட்டு கடை காளான் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தா, காளான் வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம முட்டைக்கோஸ் எப்பயுமே சமைக்க எடுத்துப்போம் இல்லையா, அது இருந்தாலே செஞ்சிடலாம். ஃபஸ்ட் முட்டைக்கோஸ், அப்புறம் மைதா மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு, அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ரெட் சில்லி, இது கரம் மசாலா, இது மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அண்ட் கறிவேப்பிலை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டைக்கோஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு ஆஃப் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு, ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் எடுத்துக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ரெட் சில்லி பவுடர். இது நாங்கள் எடுத்துருக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இப்போ சால்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மஞ்சள் பொடி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன குறை இருக்கோ அதை சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு என்னென்ன வேணுமோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு பேன் எடுத்து வச்சிடலாம். அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்படி வச்சு பார்த்தோன்னா எவ்வளோ ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கப்புறம் அது தேவையான அளவு போட்டுங்க. இப்போ நம்ம போட்டுடலாம். இதை ஃபஸ்ட்டு என்னென்னா பக்கோடா மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம பக்கோடா அளவுக்கு போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அது பொரிஞ்சு வந்துச்சுன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிடுங்க எல்லாத்தையும்.
இப்போ வந்து நம்ம இந்த முட்டைக்கோஸ் வடை செஞ்சுருந்தோம் இல்லையா பொரிச்சு, ஸோ அதை இப்போ நம்ம வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து காளான் செய்யும் போது ரொம்ப இந்த மாதிரி பெருசாக இருந்தால் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரியும் அட் சேம் டைம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு இந்த வடையை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண அந்த குட்டி வடையெல்லாம் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காளான் கிரேவி செய்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது எவ்வளோ குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கடிப்படும். அட் சேம் டைம் வந்து நல்லா திக்காக வரும். ஸோ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது மசாலாவோட மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த முட்டைக்கோஸ் வடை ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதே எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதோடு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வறுத்துடக்கூடாது. பொன்னிறமாக வரும் இல்லையா, கண்ணாடி பதத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். வதக்கிக்கலாம் நல்லா. ரொம்ப வதங்கிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம காளான் கிரேவிக்கு வந்து எப்படி அந்த முட்டைக்கோஸ் வடை நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இந்த பதத்துக்கே வந்து வெங்காயமும் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பொன்னிறமாக வதங்கி அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கா. ஸோ அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கட்டும். இப்போ வந்து நம்ம காளான் கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் காரமும் புளிப்பும் இருக்கணும் இல்லையா, அதனால் தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி சாஸ் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் நமக்கு வரும். ரோட்டுக்கடை காளான் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு வரும். முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பட் இது ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அப்புறம் இது வந்து மிளகாய் பொடி. ஸோ இதை கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடுத்தது வந்து இது கொஞ்சம் திக்காக வரணும் இல்லையா, நம்ம ரோட்டுக்கடை காளான் வந்து சாப்பிடும்போது அந்த திக்னஸ் கிடைக்குதுல்ல, அதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரோட்டுக்கடை காளான் வந்து அந்த டேஸ்ட் நமக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப திக்காக நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து தண்ணியாக தான் இருக்கணும். அதை நம்ம வந்து வதக்கும் போது தான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதை அப்படியே இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. கார்ன்ஃப்ளவரில் சேர்த்துருந்தோம் இல்லையா அந்த தண்ணி, அதை வந்து இதில் சேர்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆனால் வந்து சால்ட் இதில் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சால்ட் சேர்த்துருப்போம் இல்லையா இந்த முட்டைக்கோஸ் வடையில். ஸோ இந்த உப்பும் ப்ளஸ் இதில் நீங்கள் சேர்க்குற உப்பும் கொஞ்சம் ஹெவியாகிடும். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த சால்னால்.
அப்போ தான் அந்த உப்பும் இதுவும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதித்து அந்த திக்கான கன்சிஸ்டன்ஸில் வரட்டும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ எப்படி வந்து கொதித்து வருதுன்னு பார்த்தீங்களா? நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது இப்படி தான் கொஞ்சம் நல்லா திக்காக அந்த பேஸ்ட் மாதிரி அந்த கிரேவி வரும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சால்னாவை நெக்ஸ்ட் அந்த வடையை இதில் ஆட் பண்ணி நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சால்னா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டைக்கோஸ் வடையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சுண்டி வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் பத்தாது நமக்கு அந்த கிரேவி. ஸோ அதனால் இப்போயே நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு தேவை, எந்த அளவுக்கு இப்போ கரெக்டாக இருக்குன்னுட்டு அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ரோட்டுக்கடை காளானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட அது கொஞ்சம் டைட்டாகிடும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் டச்சாக நான் செஞ்ச ரோட்டுக்கடை காளானுடைய ரெசிபி. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக சொல்கிறேன், உண்மையாகவே நான் செஞ்சேன்னு சொல்லலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாகவே நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா கிருஷ்ணா அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.